அதனால பொத்தாம் பொதுவா இருக்கிற எல்லா கவலைகளையும் எல்லா குற்றங்களையும் தமிழ்நாட்டின் மீது சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது, தூங்குறவங்களை தான் எழுப்பலாம். அப்படியாக சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் இதுவரைக்கும் பேசினது எல்லாமே முற்ற முழுக்க புலம்பலும் அப்படியே என்ன சொல்றது, பிலாக்கணம் பாடுறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இருந்ததை தவிர தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா இவர் அந்த கருத்தியல்களை அந்த டேட்டாவை எல்லாம் ஒத்துக்கலைன்னா பிரதமருடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த என்சிஆர்பி பொய் சொல்கிறது, பிரதமரின் தலைமையில் இயங்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் அதனுடைய குறியீடுகளை சொல்லக்கூடிய அந்த டேட்டா எல்லாம் பொய் சொல்கிறது. மகளிருக்கான வளர்ச்சியை சொல்லக்கூடிய அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா, அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க முதல்ல. இதுவே மற்றவருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. இதைத்தான் கிவ் டு கெயின் அப்படிங்கிறாங்க. மற்றவரை பேச விடுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய மனசையும் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் தானே இது தீமே.